டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகிற அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு பிளாசிபோர் மற்றும் பக்சர் போர். இது வரலாறில் வரக்கூடிய தலைப்பு அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். பிளாசிபோர் மற்றும் பக்சர் போர். பிளாசிபோர் எப்போ நடக்குதுன்னு பார்த்தோம்னா 1757ஆம் ஆண்டு நடைபெற்றிருக்கு. அதே மாதிரி பக்சர் போர் எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா 1764ஆம் ஆண்டு நடந்திருக்கு. பிளாசிபோருக்கான காரணம் என்னென்னு பார்க்கலாம். காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, வங்காளத்தில் தான் இது பிளாசிபோர் நடந்திருக்கு. அதாவது வங்காளத்தில் ஆங்கிலேயர்கள் மற்றும் பிரான்ஸ் நிறுவனங்கள் வங்காள நவாபோட அனுமதி இல்லாமல் கோட்டைகள்லாம் கட்டியிருக்காங்க. வங்காள நவாப் யாருன்னு பார்த்தோம்னா சிராஜுத்தௌலாவோட அனுமதி இல்லாமல் வங்காளத்தில் ஆங்கிலேயர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் கோட்டை கட்டுந்து வங்காள நவாப் சிராஜுத்தௌலாவை கோபமடைய செய்யுது. ஒரு கட்டத்தில் பிரான்ஸ் நிறுவனங்கள் நவாபோட ஆணையை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் ஆங்கில அரசு மறுக்கிறாங்க. நேரடியாக மறுக்கிறதுனால இது சிராஜுத்தௌலாவை கோபமடைய செய்கிறது. மேலும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு அளிக்கப்பட்ட சலுகைகளை தவறாக பயன்படுத்துகிறாங்க. இதனால் வங்காள நவாப் சிராஜுத்தௌலா ஆங்கிலேயர்கள் மீது போர் தொடுக்க முடிவெடுக்கிறாரு. மேலும் இந்த முடிவு இருட்டறை துயர சம்பவத்துக்கு காரணமாகவும் அமையுது. இருட்டறை துயர சம்பவம் எப்போ நடக்குதுன்னு பார்த்தோம்னா 1756 நடக்குது. அதாவது பிளாசிபோருக்கு முந்தின வருஷம். பிளாசிபோர் எப்போனா 1757, இருட்டறை துயர சம்பவம் 1756 நடந்திருக்கு. அதாவது அவரோட அனுமதி இல்லாமல் கோட்டை கட்டினதுனால, மேலும் சலுகைகள்லாம் தவறாக ஆங்கிலேய அரசு பயன்படுத்தினால வங்காள நவாப் சிராஜுத்தௌலா ஒரு பெரும் படையோடு போயிட்டு கல்கத்தாவை கைப்பற்றாரு. அதாவது ஆங்கில அரசை எதிர்த்து. அது மட்டும் இல்லாமல் ஆங்கில அரசில் இருக்கிற 146 போர் வீரர்கள் சிறை கைதிகளாக கூட்டிகிட்டு வர்றாரு. அப்படி அழைச்சிட்டு வந்த 146 போர் வீரர்களையும் ஒரு இருட்டறை சிறையில் வச்சு அடைக்கிறார். அந்த சிறை முழுக்க இருட்டாக இருந்திருக்கு. இதில் 123 பேர் மூச்சு திணறி இறந்துருக்காங்க. வெறும் 23 பேர் மட்டுமே உயிரோடு இருந்திருக்காங்க. இந்த நிகழ்வு தான் இருட்டறை துயர சம்பவம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. 1756 இந்த நிகழ்வு நடந்திருக்கு. இந்த நிகழ்வை அறிஞ்ச ஆங்கில அரசோட படைத்தளபதி, அதாவது வாட்சன் மற்றும் கிளைவ், இவங்க 2 பேரும் கல்கத்தாவை மீண்டும் போர் தொடுத்து கைப்பற்றுறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா பிளாசிபோர் நடக்குது 1757 இருட்டறை துயர சம்பவம் நடந்து முடிந்த பிறகு. இது எப்போன்னு பார்த்தோம்னா ஜூன் 23ஆம் தேதி நவாப், அதாவது வங்காள நவாப் சிராஜுத்தௌலா மற்றும் ஆங்கில அரசு தளபதி ராபர்ட் கிளைவ், இவங்க 2 பேர்த்துக்கும் கல்கத்தாவுக்கு அருகில் இருக்கிற பிளாசி அப்படின்ற இடத்துல நடக்குது. இந்த போர் பார்த்தோம்னா சில மணி நேரங்கள் மட்டுமே நடந்திருக்கு. இந்த போரோட முடிவில் சிராஜுத்தௌலா தோற்கடிக்கப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் போரோட முடிவில் இவரை கொண்டுடுறாங்க. சிராஜுத்தௌலா இறந்த பிறகு பிளாசிபோர் முடிவடைகிறது. இந்த பிளாசிபோருக்கு எந்த ஒரு உடன்படிக்கையுமே கிடையாது. எப்போவுமே பார்த்தோம்னா ஒரு போரில் ஏதாவது ஒரு ஆப்போனன்ட் டீம், அதாவது எதிரணியில் இருக்கிற தலைவர் இறந்துட்டாங்கன்னா மேக்சிமம் அந்த போருக்கான உடன்படிக்கைகள் எதுவும் இருந்திருக்க வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதே போல் பிளாசிபோரோட முடிவில் பார்த்தோம்னா மீர் ஜாபர் வங்காள நவாபாக நியமிக்கப்படுகிறார். ஆங்கில அரசு மீர் ஜாபரை தான் வங்காள நவாபாக நியமிக்குது. இந்த மீர் ஜாபர் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட ஒரு பொம்மையாக இருக்கிறாரு. ஒரு சில காலகட்டத்துக்கு பிறகு மீர் ஜாபரை எடுத்துட்டு மீர் காசிம் வங்காள நவாபாக ஆங்கில அரசு நியமிக்குது. இதுதான் பிளாசிபோர் ஒட்டுமொத்த தகவல்கள். அடுத்தது பார்த்தோம்னா பக்சர் போர். பக்சர் போர் எப்போ நடக்குதுன்னு பார்த்தோம்னா 1764 நடக்குது. பிளாசிபோரோட முடிவில் வங்காள நவாபாக நியமிக்கப்பட்ட மீர் காசிம் தான் பக்சர் போருக்கு முக்கியமாக காரணமாக இருக்கிறாரு. மீர் காசிம் ஆங்கில அரசால் நியமிக்கப்பட்டாலும் இந்திய வியாபாரிகளுக்கு உதவும் மனநோக்கோடு இருந்திருக்காரு. மீர் காசிம் இந்திய வியாபாரிகளுக்கு முதல்ல சுங்க வரி, அதாவது கல்கத்தாவில் இருக்கக்கூடிய இந்திய வியாபாரிகளுக்கு சுங்க வரியை ரத்து செய்கிறார்.
இது வந்து ஆங்கில அரசை மிகுந்த வெறுப்படைய செய்கிறது. அதனால ஆங்கில அரசு என்ன பண்றாங்கன்னா, மீர் காசிம் மேல ஒரு போர் தொடுக்குறாங்க. அந்த போர்ல மீர் காசிம் தோற்கடிக்கப்படுகிறார். இதனால தோற்கடிக்கப்பட்ட மீர் காசிம் என்ன பண்றாருன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய அயோத்தி நவாப் சிஜாவுத் தௌலா மற்றும் டெல்லியில் இருக்கிற முகலாய அரசர் 2ஆம் ஷா ஆலம் இவங்க 2 பேரோட ஹெல்ப்பை வாங்குறாரு. ஷா ஆலம், மீர் காசிம், அயோத்தி நவாப் ஷிஜாவுத் தௌலா இவங்க 3 பேரும் சேர்ந்து ஆங்கில அரசை எதிர்த்து அவங்களோட ஆட்சியை இந்தியாவில் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. போர் எப்போ நடக்குது, அதாவது பக்சர் போர் எப்போ நடக்குதுன்னு 1764 அக்டோபர் 22 நடக்குது. மீர் காசிம், சுஜாவுத் தௌலா, ஷா ஆலம் 3 பேருமே பக்சார் அப்படின்ற இடத்துல ஆங்கிலேய படையை எதிர்கொள்கிறாங்க. இதில் இவங்களோட 3 படைகளுமே தோத்துடுது. ஆங்கில அரசு வின் பண்ணுது. இதில் மீர் காசிம் வந்து தப்பி ஓடிடுறாரு. ஷா ஆலம் மற்றும் சுஜாவுத் தௌலா இவங்க 2 பேரும் சரணடைஞ்சிடறாங்க. மீர் காசிம் தப்பி ஓடிடுறாரு. சுஜாவுத் தௌலா மற்றும் ஷா ஆலம் இவங்க 2 பேருமே சரணடைஞ்சிடறாங்க. போரோட விளைவுகள் என்னன்னு பார்த்தோம்னா, அலகாபாத் உடன்படிக்கை மூலமாக தான் பக்சர் போர் ஒரு முடிவுக்கு வருது. சுஜாவுத் தௌலா போர் இழப்பீட்டு தொகையா 50 லட்சம் தரணும், அது மட்டும் இல்லாமல் காரா, அலகாபாத் இந்த 2 இடங்களும் சுஜாவுத் தௌலா வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலகாபாத், காரா பகுதிகள், அதாவது அலகாபாத் பகுதியை தர காரணமாக தான் இந்த உடன்படிக்கை வந்து அலகாபாத் உடன்படிக்கைன்னு சொல்கிறாங்க. ஷா ஆலம் வந்து ஓய்வூதியமாக 26 லட்சம் ஆண்டு ஓய்வூதியமாக வாங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் பீகார், வங்காளம், ஒரிசா இந்த இடங்கள் எல்லாம் வரி வசூல் செய்யும் உரிமை வந்து ஆங்கில அரசு ஷா ஆலம் கிட்டேருந்து வாங்கிக்குது. பக்சார் போரோட முடிவு பெற்ற பிறகு 1765 ராபர்ட் கிளைவ் வந்து வங்காள கவர்னராக நியமிக்கப்படுகிறார். இவ்வளோதான் பக்சார் போர் மற்றும் பிளாசி போரோட தகவல்கள். எங்களோட தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான வேறு தலைப்புகள் பற்றிய வேறு விவரங்கள் அறிய எங்களோடு என்றும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.